ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய் என் செல்லமே. ஆம், நம்பினால் மட்டும் இதை 2 நிமிடம் மட்டும் கேள். நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பா ஒன்று சொல்லட்டுமா? கஷ்டம், ஆம், கஷ்டம் என்பது எல்லோருக்குமே வருவதுதான். அதன் பிடியில் இருந்து யாரும் உடனடியாக தப்பவே முடியாது. மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் நீ ஆறுதல் சொல்வாய். ஆனால் இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் எதையோ என்னவோ நினைத்து கொண்டு வாழ்விலேயே பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் நீ. உன் மனது இப்பொழுது என்ன சொல்லுது தெரியுமா? பிறந்தது முதல் இப்ப வரைக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் துயரத்தையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. இதிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வருவதற்கு யாரும் இல்லையே என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் அசிங்கங்களும் அவமானங்களும் என் நெஞ்சையே பிழிய வைக்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையோட பூரண ரகசியம். ஆம் செல்லமே, இதை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்குமே வரத்தான் செய்யும். அதற்காக உடனே சோர்வடைந்து எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இரவில்தான் மின்மினி பூச்சியோட வெளிச்சம் நமக்கு தெரியும். பகல்ல அது தெரியவே தெரியாது. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் நீ வாழ்க்கையினோட படிப்பை வெளிச்சத்தில் பார்க்க முடியாது, உணரக்கூட முடியாது. இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்மார்த்தமான வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் எப்பொழுது தெரியுமா? உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நடக்குது. அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான். அந்த பயத்தில்தான் உன் வேலையில் தடங்கல்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. பயப்படாதே என் செல்லமே. இதோ உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே உனக்காக நான் கொடுத்த வாய்ப்புகள் தான். அவை உன் சாயப்பா நான் உருவாக்கி கொடுத்தது. அதை மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதிலிருந்து நீ வெற்றி பெற்று விடுவாய். இதோ உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் என் செல்லமே. அதில் நீ பயணிக்க பயணம் செய்ய தயாராக இரு. உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை உன் சாயப்பா ஒளிரச் செய்வேன். நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இதோ நான் உனக்கு சொல்வதையெல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த பலனையும் உன்னால் அடைய முடிவதில்லை. இப்பொழுது உன் மனதில் ஒன்று தோன்றும். கெட்டவர்களும் கெட்டது செய்பவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவர்களான நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று, கஷ்டத்தை மட்டும் ஏன் என் சாயப்பா எனக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய்? உன்னை போல எல்லோருமே இப்படித்தான் கேட்கிறார்கள். நல்லவர்கள் புலம்புவதை இந்த பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் தொடர்கதையாக இருக்க ஒன்றுதான். ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை மட்டும் நிறுத்தி விடாதே. உனது வெற்றிக்காக ஓடுவதை எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் நிறுத்தி விடாதே என்று உன் சாயப்பா உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். அப்பொழுதுதான் நீ வாழ்வில் நீ உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார். குறிக்கோள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் உனக்கு அர்த்தமே இல்லை என் செல்லமே. நீ பூவில் ரோஜாவாகவா அல்லது தாமரையாகவா அல்லது அள்ளியாகவா என்பது விஷயமே அல்ல. நீ அந்த பூ மலர்கின்றாயா என்பதுதான் பிரச்சனை. யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதே என் செல்லமே. இதோ உனக்கானது நல்லது நடக்கத்தான் செய்யும். எதையும் கண்டு பயப்பட தேவையில்லை.
அதேபோல்தான் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதே கிடையாது. இது 100% உண்மை. அது யாராக இருந்தாலும் சரிதான். இன்னொன்று, பிரச்சனை தீர நிறைய விஷயங்களில் முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் சூட்டும் அளவு பெருமைப்படுத்தப்படுவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து நினைத்து எவ்வளவு நாள் தான் இப்படியே தேங்கி நிற்பாய் நீ? அவற்றையெல்லாம் விட்டுவிடு என் செல்லமே. புத்துணர்வுடன் இரு. செய்யும் காரியத்தை பிடிக்கணும்னு நினைத்து மகிழ்ச்சியோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி நிச்சயமாக வரும். உன் சாயப்பாவுக்கு உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர், உன் வலி என்னுடைய வலி. நிச்சயம் அவையெல்லாம் சரி செய்து விடுவேன். நீ ஜெயத்துடன் நிம்மதியுடன் வாழ்வாய் என் செல்லமே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்துக் கொள்வேன். நிச்சயம் உனக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள். இதோ உன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனத்தால் பலமுறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை உன் சாயப்பா எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன். உன்னை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை விதமான துயரங்களை கடினமாக பல மாதங்களாக அனுபவித்துள்ளாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும். அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. கவலைப்படாதே. உன் சோதனை காலம் முடிந்து விட்டது என் செல்லமே. கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. அனைத்திற்கும் உன் சாயப்பா புது வழியை காட்டப் போகிறேன். அந்த வழியில் நீ பயணித்தாலே போதும். நான் சொல்வதை காதில் உன் மனதில் ஏற்றுக்கொண்டு உன் பயணத்தில், உன் பாதையில் வெற்றி பயணமாக அமையப் போகிறது. செல்லமே, நீ நோயற்ற வாழ்வும் நோய் குறைவற்ற செல்வமும் உனக்காக வழங்கப் போகிறேன். உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் சாயப்பா உன்னை உயர்த்தப் போகிறேன். செல்லமே, உன் சாயப்பா உன்னை காக்க நான் இருக்கிறேன். நிச்சயம் இந்த மாற்றம் உனக்கு திருப்பு முனையாக இருக்கும், வெளிச்சத்தை தரும். நீ காத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நன்மையாக நடக்கப் போகிறது. நீ இதுவரை எதை எதிர்பார்த்தாயோ அது கண்டிப்பாக நடக்கப் போகிறது. செல்லமே, இனி உன் வாழ்க்கையில் துன்பம் என்பதே இருக்காது. சந்தோஷம் அதிகரித்து இன்பமடைய இன்பமான வாழ்க்கையைத்தான் நீ அடையப் போகிறாய். செல்லமே, இவைகளை எல்லாம் கேட்டவுடன் உன் மனது, உன் முகம் மலரப் போகிறது. என் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.